ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 2 வகையான தோசை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கம்பு தோசை, செகண்ட் வந்து சாமையும் கருப்பு கடலையும் வச்சு நான் ஒரு தோசை பண்ணியிருக்கிறேன். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் இட்லி அரிசி எடுத்துக்கிறேங்க. இன்னொரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன். 1/4 டம்ளர் அளவுக்கு நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இது மூணுத்தையும் நல்லா கழுவி நம்ம சுத்தம் பண்ணிக்கணுங்க. கழுவியாச்சு. இதை வந்து ஒரு 4 to 5 மணி நேரம் நல்லா ஊறிடணுங்க. ஊறினதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி ஜார்லேயே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இல்லை சின்னதாக கிரைண்டர் வச்சுருக்கிறவங்க கிரைண்டர்லேயும் போட்டும் அரைச்சிக்கலாம். இந்த கம்பு தோசை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. மாவு அரைச்சாச்சு. இந்த மாவுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 4 to 5 மணி நேரம் நம்ம புளிக்க வச்சிடணுங்க. இது புளிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் தோசையை ஊற்றிக்கலாம். கை வச்சு கரைச்சோம்னாக்கா சீக்கிரம் புளிப்பு ஏறும். அதனால தான் கை வச்சு கரைக்கணும். இதை அப்படியே மூடி வச்சுருவோம். இது புளிச்சு வரட்டும். இந்த கம்பு தோசையில் நிறைய நார் சத்து இருக்குது. அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த மாதிரி சிறுதானியங்களை வச்சு குழந்தைங்களுக்கு இட்லி தோசை செஞ்சு கொடுக்கலாம். எப்போவுமே அரிசி உளுந்தை வச்சு செய்கிறத விட ஒரு சிறுதானியங்களை நம்ம வாரத்துக்கு 1 முறை 2 முறை நம்ம சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். இந்த தோசை ரொம்ப நல்லாவே வருங்க. சாஃப்டாகவும் இருக்கும். ஓரங்களெல்லாம் நல்லா கிறிஸ்பாகவும் இருக்கும். இப்போ இந்த கம்பு தோசை ரெடி. அடுத்தது நான் சாமை அரிசி எடுத்துருக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு சாமை அரிசியும் 1 டம்ளர் அளவுக்கு கருப்பு கடலையும் 1/4 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இது மூணுத்தையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிக்குவோம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு ஊற வச்சுக்கிறேங்க. இது நான் ஓவர் நைட் ஊற வைக்கிறேன். இது மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை. நைட்டே ஊற வச்சிட்டோம்னாக்கா காலையில் டிஃபனுக்கு இது நம்ம ஊற்றிக்கலாம். டேரெக்டாகவே மாவு அரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாவுக்கு ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 வரமிளகாய். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும். இதெல்லாம் நம்ம பெருங்காயம் சேர்க்குறோம். ஏன்னாக்கா கருப்பு கடலை கொஞ்சம் வாயு இல்லைங்களா, பருப்பு ஐட்டம்லாம். அதனால் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துருக்குறேன். ஃபஸ்ட்டு இந்த இஞ்சியும் மிளகாவையும் ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த கடலையையும் அரிசியும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சுங்க. மாவு ரெடி. இந்த மாவு புளிக்க தேவையில்லை. நம்ம டைரெக்டாகவே தோசையை ஊற்றிக்கலாம். இந்த 2 தோசை வகைகளுமே ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த தோசைக்கு நம்ம கார சட்னி எடுத்துருக்குறோம். கம்பு தோசைக்கு தேங்காய் சட்னி. நமக்கு